தோல்விக்கு பின்பு அதிமுகவிலே இணைந்த 300 பேர் அதிர்ச்சியிலே திமுக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அனைவரும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தாங்க. இருந்த போதிலுமே தமிழகத்திலே மாற்றம் என்பது தேவைப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரும் மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் என்பது தற்சமயம் நேற்று தினம் ஆட்சி அமைத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படி ஆட்சி அமைத்திருப்பதுமே தனி பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளை சேர்த்ததும் திமுக என்ற கூட்டணி கட்சிகளை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்துதான் ஆட்சி அமைச்சர். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழலிலே அதிமுகவிலே தற்சமயம் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிலவிக் கொண்டிருப்பதாக இணையதளங்களிலும் சரி ஊடகங்களிலும் சரி செய்திகள் என்பது ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டிருந்தாலுமே இன்னொரு புறத்திலே திமுக இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேல் சாலை இருக்கக்கூடிய அவருடைய சொந்த இல்லத்திலே சந்தித்து அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி என்றால் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் என்பது கிடையாது. விஜய் அவர்கள் தற்சமயம் ஆட்சி அமைத்திருக்கிறார். அவர் 5 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என பார்த்துதான் மக்கள் மாற்றத்தை தேடி போக ஆரம்பிப்பாங்க. இல்ல வேண்டாம் அப்படினால் விஜயை தொடர வைப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் தற்சமயம் அதிமுக திமுக என போட்டி என்பது மாறி மும்முனை போட்டி என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆளும் திமுக முன்பாக ஆட்சி செய்த திமுக 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினே சொந்த தொகுதியிலே தோல்வியையும் தழுவியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அதாவது நமது போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே ஓபிஎஸ் வெற்றி வேட்பாளராக திகழக்கூடிய அந்த வேளையிலே தேனி மாவட்டத்திற்கு கூடிய திமுகவினர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இனிமேல் திமுகவில் எங்களுக்கு வேலைகள் கிடையாது, ஓபிஎஸ் திமுகவிலே வந்த பின்பு ஓபிஎஸ் உடைய ஆதிக்கம் தான் திமுகவிலே அதிகமாக இருக்கிறது, தற்சமயம் வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்து விட்டார், இனிமேல் திமுக இருக்கக்கூடிய நபர்களுக்கு திமுகவிலே ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை என்பது கிடையாது என சொல்லி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கள்ளக்காட்டிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது ஒரு புறத்திலே அதிகரித்துக் கொண்டிருந்தாலுமே வாக்குகள் அடிப்படையிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வாக்குகள் அதிமுகவிற்கே செலுத்தல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக மாபெரும் இயக்கமாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விழுந்த வாக்குகள் எண்ணிக்கை என்பது 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் மட்டும்தான் அதிமுகவிற்கு விழுந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் எங்கே சென்றது அப்படிங்கிறத இதுவரைக்கும் தெரியாத ஒரு தகவலாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.